தென் மாவட்டங்களில் கனமழை கொட்டிக் கொண்டிருக்க தலைநகரை நோக்கி 800 பயணிகளோடு செந்தூர் விரைவு ரயில் இரவில் புறப்பட்டது. விடிந்தால் தலைநகரில் கால் வைக்கலாம் என எண்ணிய பயணிகள் தண்ணீரில் தத்தளிக்கப் போகின்றோம் என நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். கொட்டிய மழையால் தண்டவாளம் மூழ்க அந்த விரைவு ரயிலுக்கு கனமழை சிவப்பு கொடி காட்டியது. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் 6 அடி தண்ணீர் சூழ ரயில்வே அதிகாரியின் உத்தரவால் அங்கேயே நின்றது. பயணிகளுக்கோ பயமும் பதற்றமும் தொற்றிக்கொண்டது. 300 பயணிகள் பேரிடர் துறையால் மீட்கப்பட்டாலும் மீதி 500 பயணிகள் ரயிலிலேயே சிக்கும் நிலை ஏற்பட்டது. பசியாலும் பயத்தாலும் பயணிகள் பதற இந்த தகவல் அருகில் இருக்கும் பெரிய மனசுள்ள சிறிய கிராமத்திற்கு தெரிய வந்தது. கிராமமே வெள்ளத்தில் மூழ்கி உணவுக்கு திண்டாடும் நேரத்திலும் கிராமத்தின் மனிதநேயம் மேலோங்கியதால் பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தங்கள் கிராமத்தில் உள்ள ஆலய வளாகத்தில் அனைவரையும் தங்க வைத்தனர். வீடு வீடாக சென்று தங்கள் வீடுகளில் இருக்கும் அரிசி, பருப்பு, மளிகை பொருட்களை கொண்டு அம்மன் ஆலயத்தை அன்னதான கூடமாக மாற்றி குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என அனைவருக்கும் 2 நாட்களுக்கு 6 வேளை உணவளித்து பயணிகளின் இதயத்தில் கடவுளாக மாறியது அந்த கிராமம். அவங்க மட்டும் அந்த ஒரு நேரம் சாப்பாடு எங்களுக்கு கொடுக்கலன்னு வைங்களேன், இந்த ட்ரெயினில் வந்த குழந்தைங்க, முதியவர்கள் எல்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. 3 வேளை சாப்பாடும் போட்டாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பால் கறந்து கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுமோ, நம்ம ஒரு பக்கம் போயிருந்தா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதே நினச்சி தான் அந்த அவங்களுக்கு நாங்கள் புண்ணியம் பண்ணணும். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், அது முதுமொழி. பேரிடராலும் வருவோரை வாழ வைத்த கிராமம், இது புதுமொழி. உண்மையான இந்தியா அதன் கிராமங்களில் வாழ்கிறது என்பதை நிரூபித்ததற்காக பள்ளி ஆசிரியர்கள், ஓட்டுநர்கள், கடைக்காரர்கள், குழந்தைகள், நிலைய ஊழியர்கள் மற்றும் சுமார் 30 குடும்பங்களுக்கு Presenting Pudukkudi Melur, Real Life Heroes, Good Samaritans, Alert Being Icons. எல்லோருக்கும் நன்றி. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை ஜெகத்தினை அளித்துவிடும்னு பாரதியார் சொல்லியிருக்காங்க. தனி ஒரு மொத்த ரயில் பயணிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு புதுக்குடி மேலூர் மக்களுக்கு வாய்ப்பை கொடுத்த அந்த கடவுளுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். நாங்கள் பெருசாக எதுவுமே செய்யலை. பசின்னு வந்தவங்களுக்கு உணவு கொடுக்கறது ஒவ்வொருவோட தனி மனிதனோட கடமை. அந்த கடமையை நாங்கள் செஞ்சோம். வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சுவாமின்னு சொல்லியிருக்காங்க. பசியோடு வாடி வந்த உள்ளங்களை பசியாற்றி விட்டோம். இது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதமாக தான் நினைக்கிறோம். நாங்கள் பெருசாக எதுவுமே செய்யலை. கடவுளுக்கு தான் நன்றி. கடவுள் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நாங்கள் அதை சரியாக செஞ்சுருக்கோன்னு நாங்கள் நினைக்கிறோம். அலர்ட் என்ஜிஓ எங்களை சிறப்புற நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஊர் மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அலர்ட் பெஸ்ட். பேரிடர் காலங்களில் மட்டும்தான் வெளியே வரக்கூடிய அந்த மனிதநேயம் எல்லோரிடமும், எல்லா காலங்களிலும், எல்லா மக்களிடமும் எப்பவும் மனிதநேயம் இருக்கணும், வரணுங்கிறது தான் எங்களோட ஆசை. மனிதநேயம் இன்னும் வாழுது, மானுடம் வென்றது. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.